அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாம் ஆராயத்தக்கதாகவும் கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாள் ஓர் இனிய நாள், மகத்துவமான நாள். தேவன் நமக்கு கிருபையாய் குடித்த ஒரு தவணையின் நாள். புதிய வருடம், புதிய நாள், புதிய மாதம் திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தருணத்திலும் கூட எத்தனையோ வெளியில் போக வேண்டிய போக்குவரத்து, எத்தனையோ அலுவல்கள் இருப்பினும் கூட இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தருணத்திலே கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே உங்களோடு பேசத்தக்கதான அந்த திராணியையும் அதற்கான வல்லமையும் அதற்கான நேரத்தையும் ஆயுளையும் கூட்டி தந்த தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு உள்நோக்கி செல்வோம். நாம் இத்தனை நாள் அநேக காரியங்களை 31 நாள் ஆராய்ச்சியின் காரியமாக கடத்தி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சிகளை மாத்திரமே பார்த்து வந்திருக்கிறோம். போன 7 நாட்களிலே இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தாரா இல்லையா என்பதை மாத்திரம் பார்த்து வந்தோம். உலகத்தை படைத்தவர் உலகத்தில் பிறந்தாரா இல்லையா என்பதை சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், வட இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய சமஸ்கிருத வேதங்கள், மேலும் குரான், அரபு நாட்டின் குரானிலிருந்தும், மேலும் யூத புத்தகத்திலிருந்தும், அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பார்த்து முடித்தோம். தேவனுடைய அற்புதமான அதிசயங்களையும் அவருடைய பிறப்பின் இரகசியங்களையும் குறித்து பார்த்தோம். அந்த ஜீவனுள்ள தேவனை காணத்தக்கதாக பல 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே இருந்து புறப்பட்டு வந்த அந்த வான சாஸ்திரிகளை குறித்தும் பார்த்தோம். தேவன் அற்புதமானவர். இந்த உலகிலே அவர் எல்லா இடத்திலும் அதன் சுவடுகளை வைத்திருக்கிறார் என்பதற்குரிய காரியத்தை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அவர் இந்திய புராணங்களிலே, பௌசிய புராணத்திலே என்ன கூறியிருக்கிறது? உலகத்திலே கடவுள் வருவார் நிச்சயமாக. அவர் யார் என்பதற்கு 3 வரிகளிலே அடையாளத்தை அவர்களுக்கு வைத்திருந்தார்கள் பௌசியா புராணத்திலே. அவர் என்ன அடையாளம் என்றால், அவர் மிலேச்சர், ஒரு வெளிநாட்டை சார்ந்தவராயிருப்பார், நிச்சயமாக இந்தியாவில் பிறக்க மாட்டார், அவர் வெளிநாட்டை சார்ந்தவராயிருப்பார் என்றதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அந்த வெளிநாட்டை சார்ந்த அவர் பெயர் மிலேச்சர் என்று சொல்லப்படும், அல்லது மலேச்சர் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் தெளிவாக நமக்கு தெரியப்பட்டது. என்ன என்று பார்த்தால், தெளிவான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய அந்த பிறக்கும் பூமி மரண பூமி என்று காணப்பட்டதையும் பார்த்தோம். அவர் மரண பூமியிலே பிறப்பார் என்பதையும் நேற்றைய தினத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பார்ப்பீர்கள் என்றால் மரண பூமி என்பதற்கு சாவின் நிலம், அதாவது மறுஸ்தலம் என்று அந்த சமஸ்கிருத வேதத்திலே போட்டிருந்தது. அவர் பிறந்த இடம் மறுஸ்தலம் என்று கூறப்பட்டது. மேலும் பார்ப்பீர்கள் என்றால் அவர் புனித ஸ்தானம் பெறுவார். அதாவது உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்றால் அவர் ஞானஸ்தானம் பெறுவார் என்பதையும் போட்டிருந்தது. மேலே பார்ப்பீர்கள் என்றால் அவர் வெளிநாட்டை சார்ந்தவர், அவர் மறுஸ்தலம் என்ற சாவின் நிலத்தில் பிறப்பார், அவர்
அந்த புனித நீராடுவார் என்றெல்லாம் போட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பஞ்சகாயா என்று சொல்லக்கூடிய மாடுகளில் இருந்து உருவாக்கக்கூடிய பால், நெய், வெண்ணெய், கோமியம், சாணம், இதில் 5இல் ஏதாவது 1-2 அவர் பயன்படுத்தியவராய் இருப்பார் என்பதை பார்த்தோம். இதையெல்லாம் எங்கள் நபிகள் நாயகம் தான் பயன்படுத்தினார் என்று அவர்கள் கூறியதை பார்த்தோம். ஆனால் அதற்கான ஆதாரத்தை கூறாதபடிக்கே ஆம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் நேற்றைய தினத்திலே நாம் இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்திய நாட்டை சாராதவர் சொன்னதுபடி, அதாவது மிலேச்சர் என்று அந்த வேதத்திலே சொன்னபடி, பௌசியா புராணத்திலே சொன்னபடி அவர் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. 2வது பார்ப்பீர்கள் என்றால் மறுஸ்தலம், சாவில் மறுஸ்தலம் என்றால் அவர் பிறக்கும் பொழுதே ஒரு சாவின் அடையாளத்தை தனக்குள் தரித்து வந்தவராய், பிறக்கும் நாளிலே இறக்கும் தேதி ஒருவரும் அறியார். இறப்போம் என்பது தெரியும், ஆனால் தேதி ஒருவரும் அறியார். அவர் பிறந்த தேதியிலே மரிக்கும் தேதியையும் சுமந்து வந்தவராய் காணப்பட்டார். அவரே மறுஸ்தலத்தின் உரியவராய் காணப்பட்டார். அவரே பார்ப்பீர்கள் என்றால் அந்த புனித நீராடல் யோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்றதையும் பார்த்தோம். மேலும் பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்களிலே, அவர் குழந்தை பருவத்திலே இருந்த பொழுது அவர் பால் உண்டவராக, அதாவது பசுவின் பால் உண்டவராகவும், அது மாத்திரமல்ல அவர் வெண்ணெய் உண்டவராகவும் பார்த்தோம். ஆகையினாலே இந்த பஞ்சகாயா என்ற சொல்லக்கூடிய காரியமும் அவருக்குள்ளாக மாத்திரமே நிறைவேறியது என்பது பார்த்தோம். அந்த சமயத்திலே அந்த சகோதரி அந்த இஸ்லாமிய போதகரிடத்திலே கூறியது, இதெல்லாம் உங்கள் நபிகளிடத்திலே நிறைவேறியதென்றால் நான் இப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். ஆனால் அது அவருக்குள்ளாக நிறைவேறவில்லை. ஆனால் நிறைவேறியதை போல் பேசியதை பார்த்தீர்கள். எதற்கும் அவர் ப்ரூஃப் கொடுக்கல, ஆனால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறது. இந்த 4 காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறது. ஆகையினாலே அவரே உலக மீட்பர், உலகத்திற்கு வந்தார். அவரே ஜீவனுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நேற்றைய தினத்திலே பார்த்து முடித்தோம். இன்றைய தினத்திலே பெரிய ஆராய்ச்சினா ஒன்றும் இல்லை, பெரிய ஆராய்ச்சினா ஒன்றும் இல்லை. உலகம் இப்போ எப்படி இருக்குது? உலகத்தில் உள்ள வேத சித்தாந்தங்களை கொண்டு இருக்கக்கூடிய போதகர்கள் எல்லா மதத்திலும் எல்லா இடங்களிலும் எப்படியேப்பட்ட போதகத்தை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு நான் மேலே பல காரியங்களை பார்த்தால்தான் அது பிரயோஜனமாயிருக்கும். இல்லை என்றால் அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும் என்பதினாலே இன்றைய நாளிலே போதகத்தன்மை எப்படி இருக்கிறது, இந்த உலகம் எப்படியேப்பட்ட போதகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, எப்படியேப்பட்ட போதகத்தை போதிக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினத்திலிருந்து ஆராய்ச்சிக்குள்ளாக அதிகமான ஆராய்ச்சிக்குள்ளாக போக போகிறோம். இன்று நம்முடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த 31 நாளும் பார்த்தீங்களா ஆராய்ச்சிக்குரியது தான், நிச்சயமாக நம்புகிறேன். 31 நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும், அதில் மாற்றமில்லை. இந்த நாள் பெரிய ஆராய்ச்சிக்குரியது அல்ல, ஆனாலும் அது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த உலக போதகத்தை குறித்தும் போதக தன்மையை குறித்தும் அந்த நாணம் எப்படியேப்பட்டதாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து சென்றோம் என்றால் நலமாக இருக்கும் என்பதனாலே இன்றைய நாளிலே அதற்குள்ளாக நுழைய போகிறேன். நாளைய தினத்திலே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குள்ளாக நுழைவோம். இன்றைய தினத்திலே முதலாவது நம்மை உரித்தாயத்தக்கதாகவும் இன்றைய வேத நாணம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய காரியத்தை குறித்தும் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்ற நம்பிக்கையோடு அவரை ஜெபித்த வண்ணமாக உள் நுழைவோம். வாருங்கள், செல்வோம். பிராக்டிக்கலாக இருங்க. புத்தாண்டு மட்டும் இல்லை, வர இருக்கக்கூடிய எல்லா ஆண்டுமே உங்களுக்கு மகத்தான ஐஸ்வர்யமாக இருக்கும். ஓகே சார், புத்தாண்டு அப்படின்னா எல்லாருக்கும் கேட்குது? அம்மா கேட்குதுங்களாம்மா? கேக்குது ஐயா, கேக்குது. நல்லா சவுண்டாக கேட்குதுங்களா? இப்போ கொஞ்சம்
நான் நிறுத்திட்டு தான் பேசுறேன். போன வருடத்திலே அநேகர் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை அளித்தார்கள், ஜோதிடத்தை அறிவித்தார்கள். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு நாம் வேதத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா ஆங்கில புத்தாண்டை ஏன் கொண்டாட வேண்டும்? அதுக்காக ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? நம்ம எல்லாம் தமிழர்கள், தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஆனாலும் உலகம் அனைத்தும் ஜாதி மனம் இனம் பேதம் எதுவுமே இல்லாத உலகத்தில் எல்லாருமே கொண்டாடக்கூடியது இந்த கிரகோரியன் சிஸ்டம் ஆஃப் கேலண்டர் பிரகாரத்துக்கு இந்த ஜனவரி 1 தான். அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பேர். அப்படிப்பட்ட அந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதுல எந்த தவறும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அது நம்மது இல்லை, வேண்டாம், அது ஏலியன், அது ஃபாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் கோடான கோட்டி மக்கள் ஒரே சமயமாக சேர்ந்து அதை கொண்டாடும் போது அதுக்கு கோரம்னு பேர். அந்த கோரத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ கடவுளை ரீச் பண்ணணும்னு பேர். அப்படிப்பட்ட உன்னதமான நாளாக அதை நினச்சி கொண்டாடுங்க. மிகப்பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும், தவறே கிடையாது. நிச்சயமா சார். ஆங்கில புத்தாண்டு மட்டும் இல்ல, நம்ம பிறந்த நாள் கூட பாத்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம குழந்தைகள் கொண்டாடுறாங்களே தவிர நம்முடைய நட்சத்திரம் அதெல்லாம் செகண்டரியா தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ரொம்ப தெளிவான தமிழ் தேதி யாரும் சொல்றது, இங்கிலீஷ் தான் சொல்றோம். எக்ஸாக்ட்லி, ஆமா சார். ஓகே, இந்த 2020 வருடம் பொதுவாவே எங்க எல்லாருக்குமே எப்படி இருக்க போகுது சார்? பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லதகுதுரும் கழுமலவள நகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. 2020 ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துணை பேருக்குமே இருக்க போகுதுப்பா. இந்த ஆண்டுல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டு. நீங்க சொன்னீங்க, மகாகவி பாரதியாருடைய ஒரு பாடலை மேற்கோள் காட்டினீங்க. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். மகாகவி சொன்ன அந்த கனவு, அப்துல் கலாம் கண்ட கனவு, 2020 உலக அரங்கிலே இந்தியா வல்லரசாகும் என்ற கனவு. அந்த கனவை மெய்ப்படுத்தக்கூடிய அத்துணை நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அவர்கள் தொடங்கிவிட்ட ஒரு விஷயத்தை தொடரப்போகிறார்கள். 2021 ஆண்டிலே நாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறோம் என்றால் அதற்கு 2020 ஆண்டு மிகப்பெரிய அடிப்படையாக அமையப் போகிறது. நம்முடைய பொருளாதார நிலை, நம்முடைய வாழ்க்கை தரம், உலக அரங்கிலே இந்தியா தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆரவாரம் என்று எல்லா விஷயத்திலும் பார்த்தாலும் இந்த ஆண்டு நமக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்க போகிறது. அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவு அமைய போகிற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று நம்முடைய இலக்கியம் பேசுகிறது. ஆகவே மன்னனை போலவே மக்களும் நேர்மையாக செயல்பட போகிற ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகிறது. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும் அப்படின்னு அந்த காலம், இந்த பொற்காலம் 2020 வருடம் தான் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. கணேரையா, நீங்க சொல்லுங்க, இந்த 2020 எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அனைவருக்கும் புதுயுகம் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் கோடான கோடிகள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மக்களோட வியூவர்ஸ்னால தான் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதனால தான் நிறைய தேடல்களை நாங்கள் கொண்டு வர்றோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, சூரியன் மேச ராசிக்குள்ளே வர்ற நேரத்தை இப்பொழுது ஒருவர் பேசி முடித்தார். ரொம்ப அமோகமான ஆண்டு, ரொம்ப ரொம்ப அமோகமான ஆண்டு. அரசு செழிப்பா இருக்கும், மக்கள் எல்லாம் அரசு நல்ல அரசு, அந்த நல்ல அரசுக்கு மக்களும் ஒரு அமோகமான ஒரு ஆதரவை தரக்கூடிய நல் மக்களாய் காணக்கூடிய ஆண்டு என்றதை பார்த்தீர்கள். அடுத்து ஒருத்தர் பேசுறாரு, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் வேக வேகமாகவும் போவோம். பொதுவாக 4 கிரக சேர்க்கையை வச்சு எடுக்க போகிறோம் இந்த புத்தாண்டு. எப்படி நம்புவோம்? நிச்சயமா சார், ஏற்றம் தரும் மாற்றம் நிச்சயமா நம்ம கைவசப்படும் அப்படின்னு அழகான விளக்கம். இது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம மேலும் நம்புவோம். பொதுவாக இந்த வருஷம் இந்த நியூ இயர்லேருந்து அடுத்த நியூ இயர் எப்படி இருக்கும்ன்றது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். இந்த நிகழ்வுகளில் நம்ம மற்ற மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு
உலகில் மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும், அரசியல் மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். இது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம மேலும் நம்புவோம். நிச்சயமா சார், ஏற்றம் தரும் மாற்றம் நிச்சயமா நம்ம கைவசப்படும் அப்படின்னு அழகான இயற்கை சீற்றமோ இதெல்லாம் வரக்கூடியது வந்து இந்த சனி, ராகு, கேது, சுபகிரகம் ஆகிய குரு, இவர்களை வச்சு தான் நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் முக்கியமாக பார்க்கணும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12 கிரகங்களில் எதுவுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா வருட கோட்கள் மிக மிக முக்கியம். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது என்னன்னா, இந்த குரு, சனி, ராகு, கேது மிக மிக அவசியம். இந்த 2020 குரு ஆட்சி பெற்று தன் சொந்த இல்லத்தில் இருந்து துவங்க இருக்கிறார். அவர் சந்தோஷமா இருப்பார். யாருக்குமே தன் இல்லத்தில் உட்காரும்போது அவருக்கு ரொம்ப பூரிப்பான ஒரு விஷயம்தான். அதே போல சனியும் இந்த வருடத்திலேயே, அதாவது 2020 ஜனவரி 24ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இறங்கிடுறார், தன் சொந்த இல்லத்திற்கு போகிறார். ஒருவனுக்கு தன் சொந்த இல்லம் என்றால் எவ்வளவு சந்தோஷம் என்பதை பாருங்கள். குருவும் சொந்த இல்லத்தில் உட்கார்ந்து, சனியும் சொந்த இல்லத்தில் உட்கார்ந்து, ராகுவுடன், அதாவது ராகுவோடைய பார்வை குரு மேல இருந்தாலும் குரு கண்ட்ரோல்ல ராகுவை பார்க்கிறார். கூட குருவோட கேதுவும் இருக்கிறதுனால ஞானம் அதிகமாகும். அதாவது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த இயற்கை சீற்றம், பேரழிவு இதுக்கெல்லாம் இனிமேல் எந்த விதத்திலையும் கெடுதல்கள்லாம் நடக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். சனி பகவான் சொந்த இல்லத்தில் உட்கார்றாரு மகரத்தில், அதுவும் விசேஷமான பலனாக இருக்கும். இந்த 2020 என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போனால் மிக மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். மழை வளம் மிக மிக அதிகமாக இருக்கும். பஞ்சம் என்பது இருக்காது. விளைநிலங்கள் நல்லபடியாக, பயிர் நிலங்கள் எல்லாமே நல்லபடியாக விளைச்சல்லாம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. குருவும் சனியும் தங்களுடைய சொந்த இவர் கூறுகிறத பார்த்தீங்க, பஞ்சம் இருக்காது, எல்லாம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, வளமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. முக்கியமாக தங்கத்தோட விலை குறையும்னாரு. தங்கத்தோட விலை ரொம்ப குறைஞ்சிடுச்சு, ரொம்ப குறைஞ்சிடுச்சு. 3000 ரூபாவோ என்னவோ தான் பவுனுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு பவுனு 3000 ரூபா தான், 2000 ரூபா 3000 ரூபா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு. ரொம்ப சுபிட்சமாக இருந்தது. விவசாயம்னா ரொம்ப நல்லா இருந்தது. பஞ்சமே இருக்காதுங்க. எல்லா வீட்லேயும் பஞ்சன்றது இருக்காது. யார்கிட்டனா போய் கை நான் ஏந்தி இருக்கிறேன் நான் காலங்கள் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய சுபிட்சமான ஆண்டு. இப்படியாக அவர்கள் கூறிக்கொண்டே வருகிறார்கள். சரி, இன்னும் ஒருத்தர் 2 பேரை பார்த்துட்டு நம்ம போவோம், நமக்கு வேலை இருக்குது. 24/1/2020 ராகு கேது பயிற்சி. 20/9/2020 ராகு கேது பயிற்சி. ஆக தமிழகத்திலேயே அது தெரியுது. ஆக இந்த ஆண்டு மிக அற்புதமான பலதரப்பட்ட விஷயங்களை கொண்ட, நல்ல விஷயங்களை கொண்ட ஆண்டாக அமையும். ஆகையினால் இந்த ஆண்டு எதுவுமே நற்செயல்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த பிரம்மாண்டத்தை, இந்த 2020 நாம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். இந்த பலன் ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கு, பார்க்க நேரம் இல்லாததுனால ஓட்டி முடிச்சிட்டேன். இந்த ஆண்டு பிரம்மாண்டம், 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 எது எடுத்தாலும் பிரம்மாண்டம். பஞ்சம் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, என் காதில் வேற மாதிரி வந்தது. உங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். கொள்ளை நோய் பிரம்மாண்டமாய் இருக்கும். தங்கம் விலை பிரம்மாண்டமாய் இருக்கும். உலக நாடுகள் எல்லாம் தத்தளிப்பிலே இதுவரையும் காணாத பிரம்மாண்ட சரிவை காணும். அப்படியே சொன்னாரு. அப்படிதான் என் காதில் கேட்டுச்சு. பிரம்மாண்டம், பிரம்மாண்டம், பிரம்மாண்டம். எல்லாரும் இதை தான் பேசிட்டு வந்தாங்க. எல்லாரும் இதை தான் பேசினாங்க. ஒருத்தர் விடாத. நேரம் இல்லாதனால நான் ஓட்டிட்டேன். இவங்க பேசுறதே கேட்டுக்கிட்டு இருந்தா 1 மணி நேரம் போயிடும். என்னத்தை பேசுறது அப்புறம்? இருந்தாலும் கேட்க வேண்டியதை கேட்டுருவோமே. இவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவையே தன் கைக்குள்ள, உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிறவங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அரசு நல்ல அரசு அமையும். அரசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசுக்கு தேவையான எல்லா சுபிட்சமும் வரும். என்னென்னோ பேசணுமோ அத்தனையும் பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சாங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் சவுண்டு வருது, கொஞ்சம் பாருங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பிரம்மாண்டம். தங்கம் ரொம்ப விலை கம்மியாயிடுச்சுங்க. என் கல்யாணத்துக்கு கேள்விப்பட்டது அப்போ என்னோ 2800 3000 கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னவோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 40,000 ரூபா தான் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்குது. எல்லாமே பிரம்மாண்டம். நோயினா எதுவுமே இருக்காதுங்க, பஞ்சம்னா எதுவும் இருக்காது. எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை அறிவிக்கிற இந்த ஜோதிடர்கள் யார்? இவருடைய வார்த்தை எங்கே?
இதை நம்பி கோடான கோடி மக்கள் தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை இழந்து இவர்கள் மேல் நம்பிக்கையை வைத்து தேவன் யார் என்பதை ஒரு நாளும் அறியாதபடிக்கு இவர்கள் சொல்வதே தேவன், இவர்கள் சொல்வதே வாக்கு என்று போகிறார்களே, இவருடைய வாக்கு எங்கே? யோசித்து பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் பஞ்சம், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் சோறு இல்லாமல் செத்தவர்கள் எத்தனை பேர்? இவர்களுக்கெல்லாம் எப்படி இது போய் சேரப்போகிறது? எப்பொழுது இந்த இப்படியேப்பட்ட சதிவலையில் இருந்து மக்கள் தவிப்பார்கள் என்பதை நீங்களும் நானும் சற்று யோசியுங்கள். சரி, இவங்கெல்லாம் பேசினாங்க, நியாயம் தர்மம், அவங்களாவது பரவாயில்ல, எதையோ உருட்டி போட்டு எதையோ கணிச்சு எதையோ பார்த்து 4 நட்சத்திரம் எல்லா விதமான வான சாஸ்திரங்களையும் பார்த்தாங்க, உருட்டி போட்டாங்க, என் கணிதம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து பெரும் வல்லுநர்கள் இதை பார்க்குறீங்க பாருங்க, எவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகா, எவ்வளோ அது வந்து இவங்க தான் சும்மா தமிழ்நாட்டை மொத்தத்தையும் கையில் வச்சிருக்கிறவங்க. சரி, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், ஆனால் பெரிய பிரம்மாண்டம். அவர் சொன்னதில் ஒரு பிரம்மாண்டன்ற வார்த்தை ஒண்டி நிறைவேறிடுச்சு. பார்த்துட்டோமா? சரி, அவங்கள பார்த்து சிரிக்கிறோமே, அவங்கெல்லாம் பாவங்க, அவங்களுக்கு அதுதான் பிழைப்பு. ஏதோ மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஏதோ அரசுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும், ஏதோ ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு உற்சாகமான காரியத்தை சொல்ல வேண்டும், சொல்லுகிறார்கள். நியாயம். வாங்குகிற காசுக்கு அவர்கள் உண்மையா இருக்க வேண்டும் அல்லவா? அந்த உண்மையின் காரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நியாயம் இல்லை என்று நான் கூற முடியாது. அவர்கள் வேலையை அவர்கள் தெளிவாக செய்து முடித்தார்கள். இவர்கள் யார்? இவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை அழகா செஞ்சு முடிச்சிட்டாங்க. பிரம்மாண்டம், கண்டிப்பாக நற்செயல்கள் பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த 1/1/2020 அப்படிங்கிறது எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு இதுக்கும் நாம் மூர்த்த நிர்ணயம் பண்ணுறது மாதிரி இந்த 2020 பிறக்கும் பொழுது கோள்களின் நிலை, அதாவது கன்னி லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. ஆண்டாண்டு எப்போவுமே கன்னி லக்ன நற்செயல்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த பிரம்மாண்டத்தை, இந்த 2020 நாம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். அவரையும் விட்டு வைக்கல, அவரை வேற இழுத்துட்டாங்க. You will destroy through COVID-19. This month 27 it will be over. மத்தியிலும் அவர்கள் உலக பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க தமிழ் ஜோதிடர்கள். இப்போ 2 பேர் பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்க உலக பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள். அவர்கள் ஜெகஜோதியா இருப்பாங்க. சரி, அடுத்து இவர் யாரு? இவரும் உள்ளூர் ஜோசிசர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், என்னதான் பார்த்துருமேனோ சொல்ல வர. இல்லத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆகவே இந்த தேர்தலிலேயே தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இது ஆசீர்வாதமான ஆண்டு. This is a blessed year. Golden year. Young leaders with forward-looking principles and plans for progress shall be placed in authority in the nation in 2019. And as I knelt down, my spiritual eyes were opened. Mr. Trump should continue for another term for God's purposes to be done for this nation. Until March 31st, okay. But April 1st. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதியில We are going to see a miracle. Friday, Easter. We are going to celebrate the resurrection of Jesus in our church. இந்த 2020வது ஆண்டு
கோல்டன் இயர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. இது ஆசீர்வாதமான ஆண்டு. This is a blessed year. கோல்டன் இயர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கென குறிக்கப்பட்டவர்கள் people for Chennai Blessing Church, மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு மனரம்யத்தின் ஆண்டு. for them this year will be a happy year. மனமகிழ்ச்சியின் ஆண்டு. It's a year of happiness. ஜெயத்தின் ஆண்டு. Victorious year. செழிப்பின் ஆண்டு. A year which சர்வவல்லமை I execute the nation. இந்திய தேசத்திலே இளம் தலைவர்கள் அதிகாரத்தின் உயர்ந்த நிலைகளுக்கு வந்து கொள்கை மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டிருக்கும் இளம் தலைவர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுவார்கள். Young leaders will come to the rulership and the leadership of the nation. இந்திய தேசத்திலே இளம் தலைவர்கள் அதிகாரத்தின் உயர்ந்த நிலைகளுக்கு வந்து ஆட்சி செய்வார்கள். The key players who are seen now shall be removed. இப்பொழுது அனைவராலும் அறியப்பட்டு இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் இருக்கிறவர்கள் அவர்கள் விலக்கப்படுவார்கள். ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ட்ரம்ப் வந்துட்டாருங்க, திரும்பவும் ட்ரம்ப் வந்துட்டாரு. இந்தியாவில் கூட மாற்றம் மாறிடுச்சாமே, எனக்கு தெரியல. நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ 2020 இருந்தவங்க எல்லாம் இப்போ மாறிட்டாங்களாம். அந்த வயசானவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்போ எல்லாம் இளைஞர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறாங்களா. தி கோல்டன் இயர், தங்கமான வருடம் ஐயா, தங்கமான வருடம். இவங்கெல்லாம் யாரு? அந்த ஜோசியர்களா? இல்லையே, ஊழியர்கள்னு பேர் போட்டிருக்குது. இல்லை, ஊழியர்களுங்க இவங்க, தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்களா? அவங்க ஜோதிடர்கள். அவங்க வாங்கின காசுக்கோசரம் ஏதோ சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு, சொல்லிட்டாங்க. இவங்க வாங்கின காசுக்கா இல்லாட்டும் கடவுளுக்கா ஆட்சி மாற்றம் எல்லாம் மாறிடுச்சுட்டாங்க, எல்லாம் நடந்துடுச்சு. ட்ரம்ப் மாறிட்டாரு, இந்தியாவில் பிரதமர் மாறிட்டாராம். தெரியல, மாறியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலைங்க. எவ்வளோ பார்த்தீங்களா எப்படி நடக்குது? இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஊழியம். இதை நான் என்னன்ற சொல்றது, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போயிடுவேன். ஜெபிக்கணும், தீவிரமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்கள் ஜெபம் பண்ணினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். மத்தியிலும் மாநிலத்திலும் மாறிடுச்சு ஆட்சி. மாறலையா? மாறலன்னா நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன். கருத்தா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா மாறி இருக்கும். ஜெபம் பண்ணீங்களா? அப்பனா மாறிடுச்சுன்னா ஜெபம் பண்ணீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணலன்னா மாறலன்னு அர்த்தம். உங்க மேல தப்பை வச்சுட்டு என் மேல தப்பு சொல்லாதீங்க தயவு செய்து. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அவர் மாற்றும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை. I execute judgment on you, COVID-19. I execute judgment on you, Satan, you destroyer. You will destroy through COVID-19. No more. No more. No more. No more. Is finished. It is over. You listened to my message last year. அவர் ஜெபிச்சிட்டாருங்க, அப்பயே போயிடுச்சு. கடந்த ஒரு வருஷமா நீங்க தப்பான ஒரு நோய் பேரை COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது வேற பேர் வைங்க. அது அப்பயே போயிடுச்சு. அவர் எப்பயோ ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாருங்க. கடவுளுக்கு ஆர்டர் போட்டுட்டாரு. அவர் ஆர்டர் போட்டா கடவுள் மீறி எதையும் செய்ய மாட்டாரு. எப்பயோ அந்த நோய் போயிடுச்சுங்க. இந்த நோய் வேற நோய்,
பேர் மாற்றி வைங்க, திருப்பி இந்த வருஷம் அவர் ஜெபம் பண்ண உடனே இந்த நோயும் போயிடும். அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, எங்கேருந்து தெரியுது? That this is fearful, very, very fearful. And I came out at the beginning of this year, yes, to say last year will end March. And the year will... இப்படியாக அநேகரை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அநேகரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? எவ்வளோ அழகான தீர்க்க தரிசனங்கள், எவ்வளோ அழகான ஜோதிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, பார்த்துட்டீங்க. திரும்பி லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். இதுதான் முக்கியங்க. நம்ம பேச்சுனா என்னங்க பெருசாக முக்கியம்? ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. இதுதான் முக்கியம். இதை கேட்கறத விட்டுட்டு வேற எதை கேட்டு என்ன இருக்குது? தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்தப்பட்டவர். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இது ஆசீர்வாதமான ஆண்டு. This is a blessing. நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்கள் ஜெபம் பண்ணினால். ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் இந்த காரியத்திலே தேவ சித்த நிறைவேற ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு முன்பாகவே இந்த ஜெபத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அமெரிக்கா தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து. சரி, எனக்கு தலை சுத்தி போச்சு, என்ன பண்றது? உள்ளூர்ல இருந்து உலகளாவிய அரசியலை நிர்ணயிக்கிறவர்கள் இவர்கள். உள்ளூரிலிருந்து உலகளாவிய, ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ட சராசரங்களையும் நிர்ணயிக்கிறவர்கள் இவர்களாக தான் காணப்படுகிறார்கள். புதனாயிருக்கட்டும், சுக்கிரனாயிருக்கட்டும், வியாழனாயிருக்கட்டும், வெள்ளியாயிருக்கட்டும், சனியாயிருக்கட்டும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அங்கே தான் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அப்படின்னு மொத்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் ஆளுகிறவர்கள் இவர்கள் கையில் தான் இருக்குதுங்க. எப்போ இவர்கள்னா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? எல்லாமே நிறைவேறிடுச்சு இல்லை இந்த வருஷம். நோய், தொற்று நோய் பறந்து போயிடுச்சு. வேற ஒரு நோயை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நோயின்றீங்க, தப்பாக சொல்கிறீங்க. ட்ரம்ப்பு இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்தியாவில் ஆட்சி மாற்றமாகி இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க. எல்லாம் 28 வயசு 26 வயசு பசங்க தான் இப்போ பிரதமராக இருக்கிறாங்களாம். ஏங்க நமக்கு இந்த உம்பு? அவங்க சொன்னாங்க நியாயம், அவங்க வேலை அதுதான். அவர்கள் சொன்னார்கள் அது நியாயம், அவர்கள் வேலை அதுதான். இந்த ஊழியக்காரங்களுக்குன்னா இதுல என்ன வேலை? இவங்க ஏன் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு காலையில குடுக்குடுப்பு காட்டுறா போல. இந்த வேலை யாருன்னா இவங்களுக்கு கொடுத்தாங்களா? ட்ரம்ப் வந்தா என்ன, இல்ல பம்பு வந்தா நமக்கு என்ன வந்தது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னங்க? நம்ம போனா சோறு இல்லகட்டும் ஒன்றும் கிடையாது. அங்க மேல ஆட்சியில யார் அமர்த்தணுமோ அவர் அமர்த்துவாரு. நீங்க ஒன்னும் பரிந்துரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் காலத்தில் அதன் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கு, அவருக்கு கட்டளையிட நீங்களும் நானும் யார்? ஜோசிய வேலையை பார்க்க போயிட்டாங்க, ஜோதிடம் சொல்ல போயிட்டாங்க. கேட்டா தீர்க்க தரிசனம்னுவாங்க. பின்னாடி திருப்பி கேட்டீங்கன்னா நான் தீர்க்கதரிசியின் மகனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் இல்லை, கர்த்தர் விருப்பப்பட்டார் அது நடைபெறவில்லை அப்படின்றாரு. கேட்கறதுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. இவ்வளவு அவமானகரமான நிலையில்தான் ஊழியம் இன்று உலகம் முழுவதும் போய்கொண்டு இருக்கிறது. இதுதான் ஊழியம் என்றால் இது எளிதான ஊழியமாயிற்றே. வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே,
வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆராய வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒரு மேனியும் பொழுதொருமால் கருத்தாய் அதை பார்த்து படித்து என் கண்கள் நொல்லையாய் போக வேண்டிய அவசியம் இல்லையே. எளிதாய் போய் சொல்லிட்டு போயிடலாமே, அடுத்த வருஷம் ட்ரம்ப் மாறிடுவாரு, இந்த வருஷம் எல்லாம் 20 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாம் பிரதமர் ஆயிடுவாங்க, சொல்றது ஈஸியாச்சு. இதையா தேவன் விரும்புகிறார்? வார்கள் போய் பார்ப்போம். எதை அவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு நிமிடம். படிக்கலாமா? எரேமியா 23 அதிகாரம் 31வது வசனம். இதோ தங்கள் நாவின் சொல்லையே அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாங்கள் தங்கள் நாவில் அவருடைய அந்த நாவிலே சொல்லப்பட்ட அவருடைய நாவிலே சொல்லப்பட்ட காரியத்தை அவர்கள் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய நாவிலே இது உதித்தது, அவர்களுடைய நாவு இதை வழங்கியது. ஆனால் தேவன் வழங்கினார் என்று துணிகரகமாக சொல்லுகிறார்கள். தேவன் இதை விரோதிக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த பாமர மக்கள், பாமர ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? லட்சோப லட்சம் மக்கள், ஆயிரம் திரளான மக்கள் கூடி அங்கு ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர்கள் சொன்ன வாக்கு எங்கே? இவர்கள் சொன்ன வாக்கை வைத்துக்கொண்டு தேவன் உரைத்தார் என்று சொல்லிவிட்டு போனார்களே, இப்போது தேவனுடைய வாக்கு அபமாய் போனதா? தேவன் தெளிவாக சொல்லுகிறார், அவர்களுடைய வாக்கு அது, அந்த வாக்கு அப்படித்தான் இருக்கும். அவர்களை நான் விரோதிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அவருடைய வாக்கை என் வாக்கு என்று சொல்லி என்னை அவமாக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பார்ப்போம். எசேக்கியேல் 13 அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே என் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே என்ன செய்றாங்க? எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவங்களுடைய ஆசை கடவுளுக்கு ஊழியம் செய்யான்னு சொன்னா, கடவுளுக்கு ஊழியம் செய்ய சொன்னா இவங்க யாருக்கு ஊழியம் செய்யறாங்க? ட்ரம்ப்புக்கு ஊழியம் செய்யறாங்க. கடவுளுக்கு ஊழியம் செய்யறான்னா எதிர்கட்சிகளுக்கு ஊழியம் செய்யறாங்க. இருக்கிற ஆளுங்கட்சி போகணும்னுட்டு, அந்த ஆளுங்கட்சி வந்தா இந்த கட்சி வரணுன்றது, இந்த கட்சி வந்தா இந்த கட்சி வரணும். இது நம்ம வேலையா? இது நம்ம வேலையா? அவங்க வேலையை அவங்க பார்க்கலாங்க. ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அது அவர் வேலை, அது அவர் பார்க்கிறார். நியாயம், தர்மம். ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா டாக்டருடைய வேலையை பார்க்கிறார், அது நியாயம், தர்மம். அதை விட்டுட்டு இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன?
தேவனை குறித்து உரைப்பதா அல்லது ஆட்சி மாற்றங்கள் உருவாகும்? கடவுளால் அனுமதிக்கப்பட்டு வந்த இந்த நோயே நான் துரத்திடுறேன். என்ன இது? என்ன இது? கடவுள் அவர்களை விரோதிக்கிறார். அவருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவர்கள் மனதாறு பொய் சொல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது எல்லாம் சத்தியம் கிடையாது, இதெல்லாம் தேவ வார்த்தை இல்லை என்பதை சொல் என்று இன்று என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார். அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். எரேமியா 23:16 வசனம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க எந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிக்க நாள் பத்தாது, வருஷம் பத்தாது. இப்படி இருக்க இவர்கள் எந்த புத்தகத்திலிருந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள்? அவங்க சொன்னாங்க நியாயம். அவர்களுடைய புத்தகம் வேற, அந்த புத்தகத்திலிருந்து அவங்க சொன்னாங்க. அது நியாயம், அது தர்மம். ஆனா இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க புத்தகத்தில் எதுனா எழுதியிருக்கா? உள்ள புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை சொல்லி முடிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போய் 2000 வருடம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வேதத்தை முழுமையா ஒருத்தராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கு தியானிக்க நேரம் இல்லை, அதை படிக்க நேரம் இல்லை. 31 நாள் நீங்க கடந்து வந்தீங்க. இந்த 31 நாள்ல கேட்ட செய்திகளை இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? உங்க மனசை தொட்டு கேட்டு பாருங்க. ஏன் உங்களுக்கு போதிக்கப்படல? இவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க? சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படிக்க நேரம் இல்லை. வாங்கிக்கிட்டோம், பரவாயில்ல, அதை பத்தி நான் இப்ப சொல்லல. எனக்கு நான் பொறாமையா, அவன் வீட்டில் செல்வம் குவிக்கிட்டோம், அது கடவுள் அனுமதிக்கிறார், நான் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யலாம் இல்லையா? அன்றாட ஒரு 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க கூட அவன் வேலையை செஞ்சு முடிக்கிறான். கோடிக்கணக்கான ரூபாவை கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு, அதற்காகவாது வேலை செய்யலாம் இல்லையா? நல்லா ஏசிருமுல உட்கார்ந்தாவது இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் உங்களுடைய ஆராய்ச்சிகள் இல்லை? எது இது ஊழியமா? ட்ரம்ப் வருவாரு, இவங்க மாறுவாங்க, இது ஊழியமா? கடவுளை அனுமதித்ததை இப்படி நான் விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்றது ஊழியமா? கடவுளுக்கு ஆர்டர் போடுறது நம்ம வேலையா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வாக்கை அல்ல, தங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள். அவங்க கிட்ட கர்த்தர் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். நான் சொல்லல. வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களை வீணான பெருமைகளுக்குள்ளாக உங்களை வழி நடத்துவாங்க. தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிடிக்காத அந்த பெருமையை உங்களுக்குள்ளாக விதைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனோ உங்களுக்கு என்னிடத்தில் கூறியிருக்கிறது, உண்மையுள்ள போதகர்களிடத்திலே கூறியிருக்கிறது, தாழ்மை உள்ள மனம், தேவனுக்கு பயந்த அந்த உள்ளம் தேவனிடத்திற்கு சேரும் என்பதை கற்பித்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூறவில்லை. அவர்களுடைய யூகங்கள் இவைகள் எல்லாம். எவ்வளவு அவமான சிந்தை, எவ்வளவு நிந்தையான வார்த்தைகள். அத்தனை கோடான லட்சம் பேருக்கு 1000 பேரை, பல ஆயிரம் பேரை கூட்டி வைத்து தேவனுடைய செய்தியை சொல்ல முடியவில்லை என்று தவித்துக் கொண்டு இருக்கிற உண்மை உத்தமமான ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களிடத்திலே கூடி வருவதற்கு ஆட்களும் இல்லை, கூடி வர விடவும் மாட்டுகிறார்கள். ஆனால் வீண் வார்த்தைகளினாலே, கர்த்தருடைய வாக்கை அல்ல, தங்கள் யூகித்த தரிசனத்தை கூறுகிறவர்களிடத்திலே இத்தனை கோடான கோடி மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மீட்பது யார்? அவர்கள் கர்த்தருடைய வாக்கை அறிவிக்கவில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமோஸ் 3:7 படிங்கம்மா. 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நிறைய பேர் நிறைய படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற சாக்கு போக்கு என்ன தெரியுங்களா? ஏன் நமக்கு தெரியாதுன்னு நமக்கு இல்லைல்ல.
அதெல்லாம் கர்த்தருக்குரியது இல்ல. அதை போட்டு நோட்டாத நொய் 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 நொய்ன்னு அது தெரியலையா தெரியல போயிட்டே இரு. ஷாக்கு. வேதம் இங்க என்ன சொல்லுது? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். வேதம் இப்படி சொல்லுது. கடவுள் உணர இடத்துல சொல்லி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வசனம் அவங்க காதுக்கும் கேட்கறது இல்லை, இந்த வசனம் அவங்க கண்ணுக்கும் தெரியறது இல்லை. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளும் அந்த ரகசியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் எதை தேவனுடையது என்று சொன்னார், எது உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார் என்பதை அறியாதவர்களா இந்த உலகத்திலே எதை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? அறியாதது நமக்கு இல்லைல்ல, ஏன் இல்லை அதை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்துற, அதையே கேட்டீங்கன்னா நீ விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த மனமில்லை. அவர்களுக்கு மனமில்லை என்று சொல்வதை காட்டிலும், அவர்களுக்கு குணமில்லை என்று சொல்வதை காட்டிலும் எது இல்லை? மதி இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் தேவன் இருக்கும் இடத்திலே ரகசியங்கள் ஒன்றும் இல்லை, ரகசியங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் வெளியே ரகமாக்கி வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே எல்லா முத்திரைகளையும் உடைக்கப்பட்டு எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கப்படும். அதற்கு மேலான ஒரு சில காரியங்கள் இருந்தால் அது தேவனுக்குரியது. எல்லா காரியமும் தேவனுக்குரியது அப்படின்னா எதுக்கு இந்த பைபிள்? எதுக்கு இவ்வளவு பெரிய வேத புத்தகம்? எதை படிச்சுட்டு பார்த்தாலும் எனக்கு தெரியாது 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 தெரியாததுக்கு எதுக்கு புத்தகம்? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய வெளிப்படுத்தலை சொல்லாமல் வைப்பாரோ அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறாரா? என்னிடத்தில் இருக்கிறாரா? இருந்தார்னா அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்திருக்கும். அப்படி பொழியப்பட்டிருந்தால் இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் பதில் அளிப்பார். பல முடிச்சுகளை அவிழ்த்து அந்த ரகசியங்களை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நம் பிதா, நாம் அவர் பிள்ளைகள். அவர் பிள்ளைகளுக்கு அவர் அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்து விடுவாரோ? செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பார்ப்போம். என்னாகமம் 23 அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரா? அவர் வார்த்தை வெளிப்பட்டால் அது நிறைவேறாத இருக்குமா? ஏன் இது நிறைவேறவில்லை? எத்தனை தீர்க்க தரிசனம் என்று தீர்க்க தரிசனமா? இது தீர்க்க தரிசனமா? அவர்கள் மனசுல சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இந்த வேதத்தில் எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்கிறது, எத்தனை மறைப்பொருள்கள் இருக்கிறது. இவைகளை அறிவிக்கத்தக்கதான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே தவிர சும்மா உங்க மனசுல என் மனசுலையும் பட்டதெல்லாம் வெந்ததெல்லாம் தின்னுட்டு என்ன சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு கண்டதை பேசுறதுக்காக இல்லை, கண்டதை பேசுறதுக்காக இல்லை. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், அவர் வசனித்தும் நிறைவேறாது இருப்பாரோ? அவர் சொல்லியும் நடப்பியாமல் இருப்பாரோ? அவர் மனுஷன் அல்ல பொய் புழு சொல்லுவதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அனுமதிச்சிருக்கார் கடவுள். அந்த அனுமதியின் காரணமா தான் இவங்க பேசிட்டு இருக்க முடியுது. இல்லாட்ட ஒரு நொடியில இருக்கிற தடம் தெரியாம போயிடுவாங்க. அனுமதிச்சிருக்கிறார். பொய் பேசுவதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் பொய், இதை தவிர ஒன்றும் இல்லை. கேட்டால் தேவன் அறிவித்தார் என்று பொய் உரைக்கிறார்கள். இதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசி வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும்
தீர்க்கதரிசி தாக கடவன். என்ன சொல்லிட்டார் பாத்தீங்களா? நான் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசி யாரா இருக்கட்டும் சரி, வேற தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகள் ஆவார்கள். போ போ அங்கேயே போய் சொல்றத சொல்லிட்டு, நான் சொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிற யாவரும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த வேதத்தையே கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் வேறொரு தேவர்களுடைய தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி தேவ வேதத்திலிருந்து பேசுவானை தவிர ஒன்று கூட வெளி உலகத்திலிருந்து பேச மாட்டான். 31 நாள் கடந்து 32வது நாளிலே சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தையாவது சரி என் சொந்தத்திலிருந்து பேசியதை நீங்கள் உண்டு என்று சொன்னால், நான் கதைகள் மூலமாக சொல்லியது உண்டு என்று சொன்னால், நீங்களும் தீர்மானித்துக் கொள்ளலாம் நானும் அப்படியே என்பதை. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருந்து காண்பிக்கிறேன். மற்ற வேதத்திற்கு சென்றாலும் அதை தீர்க்கமாக நம் வேதத்தில் வந்து நிறுவனம் பண்ணி கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனை நீங்கள் எதனால் அறிவீர்கள்? தேவ வாக்கியங்கள் நிறைந்த வேதத்திலிருந்து அவன் வார்த்தை வருகிறதா என்று பாருங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமல் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்ல வார்த்தை. அப்படியா? அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரமாய் சொன்னாலா இல்லை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொன்னானா? அவன் துணிகரமாய் சொன்னான். அவனுக்கு நீ பயப்படாமல் இரு. அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன்கிட்ட போய் கும்பிடு போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை வேதத்திலிருந்து வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி முடிக்க ஆயுள் போதாது ஐயா, ஆயுள் போதாது. இதில் உள்ள எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஆயுள் போதாது. எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களிடத்தில் பேச வரவில்லை, கொஞ்சம் தெரிந்து கொண்டு பேச வந்திருக்கிறேன். இதற்கே இப்படி ஆச்சரிக்கிறீர்களே, எல்லாம் தெரிந்தால் எப்படி ஆச்சரியப்படுவீர்கள்? வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் யார்? அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தங்களுடைய பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள், பொய் சாஸ்திரங்களை கூறுகிறார்கள். தேவன் சொல்லாத காரியத்தை சொன்னான் என்று சொல்லி அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காது இருந்ததை கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேவன் எச்சரிக்கிறார், இது கடைசி காலம், கடைசி காலம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வழி இல்லாமல் இவர்கள் அநேக தடைகளை உருவாக்கி ஆண்டவருக்கு அவப்பெயரை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த பேர சோத்துக்கு வழி இல்லை. உண்மையான தேவனுடைய சத்தியத்தை உரைக்கிறவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையோ பாருங்க, ஆத்துமாக்களை அழிக்கத்தக்கதாக இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவன் அங்கு இருக்கிறான் என்றால் அதற்கு துணை போகிற உங்களையும் என்னையும் தேவன் எப்படி பார்ப்பார்? தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிக்க பணம் இல்லை, பற்றாக்குறையிலே இருக்கிறது. பற்றாக்குறையிலே பணமே இல்லை. பணத்தை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை உரைக்காதபடி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் பார்ப்போம். 29:30 தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து இருமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவரையும் காணுங்க, ஒருவரையும் காணும். தேசத்தை தேடினார், இந்திய தேசம் முழுவதையும் தேடினார், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசத்தையும் தேடினார், ஒருவரையும் காணவில்லை. தமிழ்நாட்டிலே தேடினார், ஒருவரையும் காணவில்லை. ஏன்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்லுபவன் ஒருவனும் இல்லையே. தேவனுடைய மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு அறிவிப்பவன் ஒருவனும் இல்லையே. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறானே. அவனுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த 4 விஷயத்தை மாத்திரத்திலே நின்னுடுறான், அதுக்கு மேல போகிறது கிடையாது. தேவனுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கத்தக்கவன் யார் என்று தேடினால் ஒருவரும் காணவில்லை. சகோதரனே, சகோதரியே, இனியும் தேவன் இந்த வார்த்தையை சொல்லாதபடிக்கு ஒருவரையாவது காணத்தக்கதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதோ கர்த்தாவே நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவராய் நின்றீர்கள் என்றால் தேவன் இந்த வார்த்தையை இனி கையாள மாட்டார். ஆம் சகோதரனே, சகோதரியே, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்த உலகத்தை அழிக்காதபடிக்கு நான் இருக்கிறேன், போய் நில்லுங்க. நில்லட்டும், உலகம் அழிஞ்சிடும். உலகம் அழிஞ்சிட்டா நீங்களும் நானும் அழிஞ்சிடுவோம், மாற்றம் கிடையாது. இது அழியாதபடிக்கு இருக்கணும்னா திறப்பின் வாசலிலே நீங்களும் நீனும் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனையும் தேடினேன், ஒருவனும் இல்லையா. கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே கேட்கிறார் இதே வார்த்தையை. தோ அடியேன் இருக்கிறேன் என்று சாமுவேல் நின்றது போல சொல்ல தயாராக இருக்கிறீர்களா இல்லையா என்று சிந்தித்துக் கொண்டே மேலே செல்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. இதுதான் தேவன் சொல்லு கேட்கிற காரியம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசமான நயவஞ்சகமான அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதை உங்களுக்கு புரியணும்னா நயவஞ்சகமான வார்த்தையா இராதபடிக்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தோடு போராடத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறேன். நயவஞ்சகமான வார்த்தைகளினால் அல்ல, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி இதோ கர்த்தர் உங்களிடத்திலும் பிறந்திருக்கிறார், இதோ உங்களிடத்திலும் அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார், அவருடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிறீர்கள், உங்கள் புத்தகத்தில் இருக்கிறதே என்று எடுத்துரைக்கக்கூடிய ஊழியர்களாய் உங்களையே மாற்றத்தக்கதாக தேவன் அழைத்திருக்கிறார். நயவஞ்சகமான வார்த்தைகள் அல்ல, மேம்போக்கான ஆசீர்வாதமான வாக்குகள் அல்ல. அந்த வாக்குகள் எல்லாம் அவர் சொன்னால் ஆகும். அந்த வாக்குகள் எப்படி உங்களுக்கு வாய்க்கப்படும் என்றால் அவருடைய வார்த்தையில் நிலை நின்றால் அந்த வாக்கு உங்களுக்குள்ளாக நிலைப்படும், இல்லை என்றால் நிலைப்படாது என்பதை ஒருவராவது சொல்ல இருக்கிறோமா? என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தினாலே அல்ல, நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் நயவஞ்சகமான நயவசனமாயிராத படிக்க அப்படியே கல்வி அப்படியே தடவி அப்படியே வலி இல்லாம இங்க வந்தா வலிக்கும் வலிக்கும். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படத்தக்கதாக ஒருவரை யார் எழுப்புகிறானோ அவனே தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். அதை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டுமே தவிர இப்பொழுதும் காலையில எழுந்து இந்த குடுகுடுப்புக்காரனாட்டம் இந்த ராஜாமக்காரனாட்டம் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும்ன்ற செய்தியை வேண்டான்னு சொல்லல. அந்த நல்ல காலம் பிறக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க, சும்மா நல்லா பழம் பிறக்கணும்னு சொல்லாதீங்க. இது நயவஞ்சகமான வார்த்தை. மக்களுக்கு எப்படி நயவஞ்சகமான வார்த்தைகளை கொண்டு செல்கிறீர்கள்? நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்றால், வாழ்வு செலுக்க வேண்டும் என்றால், ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக பிறக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது உரையுங்கள். அவருடைய மகத்துவத்துக்குள்ளாக உண்மை உத்தமத்திற்குள்ளாக அவருடைய 10 பிரமாணத்திற்குள்ளாக நிற்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு எடுத்துரையுங்கள். அப்பொழுது அவர்கள் அந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை உரைப்பவர் யார்? வேதம் அதை தான் கேட்கிறது.
2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பித்துக் கொண்டு அறிந்து அவைகளை விட்டு விலகி இரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனாய் இருக்கணும். போதக சமத்துவனாய் இருக்க வேண்டும். தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பார்ப்போம். 25, 26 வசனங்கள். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். எப்படி உபதேசிக்கணும்? மயக்கத்தில் நிலை கொண்டு இருக்கிற இந்த உலகத்தை சாத்தானினாலே பிடிப்பட்டு மயக்கத்தினாலே இதோ ட்ரம்ப் வரப்போகிறார், இதோ பழைய ஆட்கள் எல்லாம் ஒளிந்து விட்டார்கள், புதிய இளைஞர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், இப்பொழுது நான் சொல்லுகிறேன் இந்த கொடிய நோயானது இப்பொழுதே அகன்று போனது. இதுனா நம்ம வேலை இல்லை. கடவுளுடைய வேலையை நம்ம போய் எடுத்துக்க கூடாது. கடவுளுடைய வேலையை எடுத்து அவன் யாருன்னு தெரியல உங்களுக்கு? அவன் சாத்தான். ஆண்டவர் சொல்றாரு எந்த வேலையை நம்மளை செய்ய சொன்னாரு அதை போய் செய்யணும். அவர் எதெல்லாம் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி எதையுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. பாருங்க, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் அவங்களால் பிடிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. 750 கோடி மக்கள் இருக்கிறார்கள். மயக்கம் தெளிந்து அவர்கள் எல்லாம் மயக்கம் தெளிந்து அவன் கன்னிகளுக்கு நீங்களாக்கவும், அவன் பெரிய கண்ணியை வச்சிருக்கான், அதுக்கு நீங்களாக்கவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இதை தான் ஐயா செய்ய சொல்றாரு. இதை தான் ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயா இதை செய்ய தான் உங்களையும் இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். நேரம் போதாததினால் நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஏசாயா 34 அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். வேதத்துல ஒன்றுமே குறையில்லைங்க. அது குறையற்றதுங்க. பேதைகளை நாணியாக்கக்கூடியதுங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். நாட்கள் பத்தாது, நேரம் பத்தாது, நேரம் முடிஞ்சிருச்சு. ஆகையினாலே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது இன்னைக்கு பேசலான்னு வந்தது. அவங்கள பேசுகிற விட்டா இதை சொல்ல முடியல, இதை சொன்னால் அவங்கள பேச விட முடியல. ஆனால் அவங்க பேசுகிறத கேட்காத இதை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதை கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கீங்க நீங்கன்னா. இப்படியேப்பட்ட அக்கிரமக்காரர்களிடத்திலிருந்து, இப்படியேப்பட்ட பொய் பேசுகிறவர்களிடத்திலிருந்து எப்படி இந்த உலகத்தை மாற்றப் போகிறீர்கள்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, மயக்கத்திலிருந்து அவன் கண்ணிக்கு நீங்கதலாக்கப்படிக்கு சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசியுங்கள். அந்த கண்ணி என்ன என்பதை தான் இந்த 31 நாள் 32 நாளும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அந்த கண்ணியை விலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தெரிவார். ஒரு வாரம் பார்த்தோம். கண்ணியை விலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாத இடம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரே நேரத்தில் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த நிரப்புகிற தேவன் தாமே. பார்த்தோம் முந்தானத்து சாஸ்திரிகள் எங்கெங்கெல்லாம் இருந்து போனாங்க. பல நாடுகளில் இருந்து, பல தேசங்களில் இருந்து பல வருடங்கள் கடந்து போனாங்க. வருடக்கணக்காய் நடந்து, வருடக்கணக்காய் குதிரையிலையும் கழுதையிலையும் போனாங்க, தேடினார்கள். அவர்களுக்கு முன் உரைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, போதகம் என்பது என்ன என்பதை பின்னொரு ஒரு நாட்களிலே பார்ப்போம். நான் இன்னைக்கே சேர்த்து முடிச்சிருவேன்னு நினச்சேன், முடியல. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறதையே பாதி தான் கேட்டோம். இத்தனைக்கும் ஃபுல்லாக கேட்டிருந்தா அதுவே பெரிய பிரசங்கம் அவங்களது. தேவன் தாமே உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் மாயையினாலே மாட்டிக்கொண்டு இருக்கிறது. மயக்கத்தினாலே மயங்கி போய் கிடக்கிறது. இந்த மயங்கி கிடக்கிற இவர்கள், எதிர்பேசுகிறவர்கள்
சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலையே அருளத்தக்கதாக, அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய உபதேசம் என்னுடைய உபதேசம் இருக்கணும். கேட்கறாங்க, அவங்களுக்கு நான் எதுக்கு? மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம், அழிக்க முடியாத மிகப்பெரிய சாபம் அது. அவர்களுக்கு எதற்கு இந்த ஊழியம்? அவர்களுக்கு எதுக்கு சத்தியம் சொல்லணும்? இந்துக்களுக்கு எதற்கு? இஸ்லாமியருக்கு எதற்கு? புத்திஸ்க்கு எதுக்கு? உலகத்தில் உள்ள 4300 மதத்தில் இருப்பவர்களுக்கு தான் எதிர்க்குங்க, வேண்டாங்க. ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தாங்க கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அவனை காட்டிலும் சாபமிக்கவன் உலகத்தில் ஒருவனும் இல்லை. அவனே பரிதபிக்கக்கூடியவன் என்பதை வேதம் சொல்லுகிறது, நான் கூறவில்லை. பாருங்க, எதிர் பேசுகிறவர்களுக்கு சத்தியத்தை அறியும்படிக்கு அவர்களிடத்தில் சத்தியத்தை போய் சொல்லி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் தேவனிடத்திற்கு வரத்தக்கதாக மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிங்கள். சாந்தமா உபதேசிங்க. போய் சண்டை போடாதீங்க. எடுத்தவனே பார்த்தா பிசாசு பிசாசு பிசாசுன்னு அவனை போய் சொல்லாதீங்க. பிசாசுன்னு சொல்லுங்க. மனுஷனை மனுஷனா சொல்லுங்க. மனுஷன் தேவ சாயலினாலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். தேவ சாயல் அவனிடத்திலே இருக்கிறது. அவனை நேசிங்க, மனுஷனை நேசிங்க. அவன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். மயக்கத்திலே இருக்கிறான், பிசாசினாலே பிடிப்பட்டு இருக்கிறான். அவர்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு தான் தேவன் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். இந்த வேலை இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் வேலை இல்லை. வேலை இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டில் போய் உட்காந்து படுத்து தூங்க வேண்டியது தான் நீங்களும் நானும். இந்த வேலை தான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த வேலையெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்ட்டு கேட்டுடாதீங்க. கேட்டுட்டா அபத்தத்திலையும் அபத்தம், பாவத்திலையும் பாவம். அவனே மிகப்பெரிய பரிதபிக்கக்கூடியவனாய் உலகத்தில் சாத்தானுக்கே தலைவன் அவன் தான், வேற யாரும் கிடையாது. சாத்தானுக்கே தலைவன் அவன் தான் ஆயிடுவான். ஆகையினாலே இவர்களுக்கெல்லாம் சத்தியமாக அறிவிக்கத்தக்கதாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நேரத்தை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களோடும் என்னோடும் இருந்து காத்து வழிநடத்துவாராக. இப்படியப்பட்ட அவலட்சணமான சத்தியத்தை கூறி சத்தியம் என்று சொல்லி பொய் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய பொய்யர்களுடைய வாயிலிருந்தும் அவர்களுடைய கண்ணியிலிருந்தும் தப்பும்படியாக தேவன் தாமே உங்களையும் என்னையும் காத்து வழிநடத்துவார். இந்த உலகத்தை ரட்சிக்கத்தக்கதாக தேவன் உங்களை இந்த நாளிலே புத்தம் புது ஆண்டிலே, புத்தம் பதும் நாளிலே, புத்தம் பதும் தேதியிலே, புத்தம் புது இந்த நேரத்திலே அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கென்று மிகப்பெரிய ஊழியத்தை செய்து முடித்தவர்களாய் இருப்பீர்கள். அதில் ஒரு ஐயமும் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை மிகப்பெரிய போதகத்திலே நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறவாதபடிக்கு அவருடைய ஊழியத்தை செய்து முடிப்போம். ஆமேன், ஆமேன். மீதமான நேரத்தை பொறுப்பாளர்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன்.